டெய்லி நான் இப்படிதான் உட்காந்து ஒர்க் பண்றேன். ஹலோ, மேல இருக்கிற வீடியோ மாதிரி உங்களுக்கு தோணுதா? நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு 5 ஸ்டேஜாக பிரிச்சு. ஸ்டேஜ் 1 கம்ஃபர்ட். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஜாப்னாலும் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்தே ஆகணும் அப்படின்னு உட்காரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் நீங்கள் வந்து உட்காருவீங்க. அப்போ உங்கள் மசில், உங்களோட ஸ்பைனல் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பெயின் இருக்காது, கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து டிஸ்டர்பன்ஸ் ஸ்டேஜ். எதனால இது டிஸ்டர்பன்ஸ் ஸ்டேஜ்னு சொல்றேன்னா, நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்கும்போது உங்களோட பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா பம்ப் ஆகாம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்க மசில் வந்து ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும், உங்க ஜாயின் வந்து ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும், ஆக்டிவிட்டிஸ்லாம் கம்மியாக ஃபீல். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தேர்ட் ஒன் வந்து வீக்கனிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும், இப்போ நீங்க ஒரு 3 months ஒரு 4 months கண்டினியூஸா அதே போஸ்டர்ல உட்காந்து வேலை பார்க்குறீங்க, உங்களோட கோர் மசில் வந்து வீக்காக ஸ்டார்ட் ஆகும், உங்களோட டம்மி மசில் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டேஜ் 4 பெயின். அதே பொசிஷன்ல ஹாபிச்சுவேட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகும், உங்களோட நெக் மசில் ஹர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும், லோ பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும், உங்களோட நெக், ஷோல்டர் எல்லாமே ஸ்டிஃப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க பெயினை வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ 5th ஸ்டேஜ் வார்னிங் ஸ்டேஜ். ஸோ இது எதனால நான் வார்னிங் ஸ்டேஜ் சொல்றேன்னா, நீங்க இப்படியே ஹாபிச்சுவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாடி வெயிட் கெயின் ஆகும், உங்களோட எனர்ஜி ட்ராப் ஆகும், உங்களோட ஆக்டிவிட்டி லேக் ஆகும், மசில் எல்லாமே ஸ்டிஃப் ஆகும், பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் நீங்க பெயினை வந்து பாதர் பண்ணல, நீங்க ஸ்டில் அதே பொசிஷனை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடி, உங்க ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கம்மி பண்ணணும்னா ப்ராப்பர் எர்கனாமிக் ரீஹேப் போங்க பிசியோதெரபிஸ்ட். ஸோ அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் பாஸ்டர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணி